ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, இத்தனை நாள் உன்னை நான் பார்க்காமல் இருந்தேன். இந்த வாராகியும் இந்த சாயும் சேர்ந்து இந்த புனிதமான நாளில் உன்னை காண வந்திருக்கிறோம் என்றால் அதற்கு மிகப்பெரிய காரணங்கள் உண்டு. நான் அவ்வளவு எளிதில் யாரையும் நெருங்கி வந்து பேச மாட்டேன். சிலரை எனக்கு பிடிக்கும், சிலரை எனக்கு பிடிக்காது. காரணம், என்னையே வணங்குவார்கள், ஆனால் மற்றவர்களுக்கு துரோகமும் செய்வார்கள். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், என்னை யார் வணங்குகிறார்களோ அவர்கள் எப்பொழுதுமே என்னாலும் மற்றவர்களுக்கு ஒரு பொழுதும் தீங்கு செய்யாதவர்களாக இருந்தால் மட்டுமே தான் எனக்கு அவர்களை பிடிக்குமே தவிர, அடுத்தவர்களுக்கு என்ன கொடுமை வேண்டுமானாலும் செய்துவிட்டு என்னை வணங்கினால் என்னை நெருங்கலாம் என்று யாருமே நினைக்கக்கூடாது. தெய்வத்திற்கு மட்டும் நல்லவர்களாக இருந்தால் பத்தாது, மற்றவர்களுக்கும், அதாவது உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்லவர்களாக இருக்க வேண்டும். தங்கமே, எல்லாரும் தெய்வத்தை வணங்கினால் போதாது, நல்ல தூய்மையான குணத்துடன் இருக்க வேண்டும். யாரும் எப்பொழுதும் கெட்டு போகக்கூடாது, இப்படி நினைக்க வேண்டும். எல்லாரும் கெட்டு போக வேண்டும், நான் மட்டும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று சுயநலமான எண்ணங்கள் எப்பொழுதும் இருக்கக்கூடாது. அதுபோல மற்றவர்களை நம் கீழே வைத்துவிட்டு நம் எப்பொழுதுமே உச்சத்தில் இருக்கணும் என்று நினைக்கக்கூடாது. நமக்கு என்ன தெய்வம் தந்திருக்கிறானோ அது போலவே நாம் நடந்து கொள்ள வேண்டும். தங்கமே, வாழ்வில் இப்படி இருப்பவனே எனக்கு உண்மையான குழந்தை. இப்படி இருப்பவர்களிடமே நான் தினந்தோறும் பேசுவேன். என்னுடைய தங்கம் என்னை வணங்குகிறது, ஆனால் அதற்கு சோதனைகள் மிக மிக பலமாகவே வந்து கொண்டு இருக்கிறது. உயரும் முயற்சிகள் செய்யலாம் என்று யோசித்தால் கூட அதற்கு பின் அதிகமான சோதனைகள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. சோதனைகளை கண்டு அசருமாலானி என்னுடைய பிள்ளை ஆயிற்றே, உன்னை நான் ஒரு இடத்திலும் சோர்ந்து போக விடவே மாட்டேன். பல சோதனைகள் வந்தாலும் பார்த்து கொள்ளலாம், எதுவாக இருந்தாலும் என்னை தெய்வமானது காப்பாற்றும் என்றல்லவா சொல்வாய். அப்படி இருக்கும் பிள்ளையை நான் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன். சோதனைகள் வருவது எதற்கென்றால் உன்னை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்குள் எவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்வில் உன்னால் தனியாக நின்று போராடவும் முடியும், சாதிக்கவும் முடியும். யாருமே உனக்கு துணை இல்லை என்றாலும் உன்னால் தலை நிமிர்ந்து உன்னுடைய உழைப்பிலேயே வாழ முடியும் என்று சொல்லத்தான் பல சோதனைகள். அது மட்டுமல்லாமல் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும், மற்றவர்கள் எப்படி என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதனாலும் தான் தங்கமே, உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் நிறைந்து இருப்பேன். சோதனைகளே வருகிறது என்று நிச்சயமாக நீ மனதை விட்டுவிட மாட்டாய். நிச்சயமாகவே எல்லா இடத்திலும் இருந்து நீ முன்னுக்கு வருவாய். காலங்கள் உன்னை சோதிக்கவில்லை, உன்னை சாதிக்க வைப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக உன்னுடைய செயலில் நீ சாதிப்பாய். உன் குடும்பமும் நீயும் நிச்சயமாகவே மளமளவென்று வளர்ந்து சந்தோஷமாக இருப்பீர்கள். தைரியமாக இரு, எப்பொழுதும் நான் இருப்பேன். ஓம் சாய்ராம்.